அப்படின்னா இந்த கிதியோன் வந்து என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா யுத்தத்திற்காக புறப்படுகிறார். அப்போ யுத்தத்திற்கு புறப்படும் போது எல்லா கோத்திரத்திலே இருக்கிற ஆட்களிலையும் தெரிஞ்சு கொண்டார். எல்லாருமே இவர்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க. ஆனா யாரை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த எப்ராயிமை மட்டும் அவங்க என்ன பண்ணணும்னா கூப்பிடவே இல்லை. யுத்தத்திற்காக அவங்கள ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்கல. உங்களுக்கு இந்த எப்ராயிமை குறித்து கிட்டத்தட்ட இந்த 100 நாள் ஜபத்துல நிறைய டைம் ஆண்டவர் நம்மோட பேசிட்டாரு. இந்த எப்ராயிம் ஏன் தள்ளப்பட்டாங்க, இந்த 12 கோத்திரத்திலே எப்ராயிமனுடைய கோத்திரம் ஏன் சின்ன கோத்திரமா மாறிடுச்சு, இதற்குள்ள ஸ்டோரி இது எல்லாத்தையுமே கடந்த நாட்கள்ல நம்ம தியானிச்சோம். இவங்க வந்த பின்னணி, இவங்க அவ்வளோ பெரிய ஒரு கோத்திரமா இருந்தவங்க 600 பேரா ஏன் மாற்றப்பட்டாங்கன்றதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அப்போ இந்த எப்ராயிமியரை வந்து நிறைய பேர் கனெக்ட் பண்ணவே இல்லை. இந்த 12 கோத்திரத்துல எல்லா கோத்திரத்துக்கும் எல்லா மதிப்பு இருந்தாலும் இவர்களை மட்டும் பெண்ணு கொடுக்கறதுல பெண் எடுக்கிறதுல எல்லாத்துலயும் ஒதுக்கி வச்சாங்க. இப்ப யுத்தத்திற்கு போகும்போது இவங்களை கூப்பிடவே இல்லை. ஆனா இவங்களை கூப்பிடலைன்னா கூட அந்த யுத்தத்தினுடைய கடைசியில போய் இவங்க ஜாயின் பண்ணி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா இவர்கள் மூலம்தான் அந்த யுத்தம் வந்து ஒரு முடிவிற்கே வந்துருச்சு. இவங்க போய் தான் அந்த யுத்தத்தை முடிக்கிறாங்க. இவர்கள் இருந்துதான் அந்த காரியம் நிவர்த்தி ஆகிறது. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த எப்ராயிம் தலையின் மேல் இருக்கிற 3வது ஆசீர்வாதம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே கர்த்தர் அவர்களை கொண்டு அந்த யுத்தத்தை முடிக்க வைக்கிறார். ஆமென்.